வாங்க வாங்க, ஜமீன்தார் வந்துட்டாரு. ஐயா வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சிடலாங்களா? பெரியோர்களே, தாய்மார்களே, எங்கள் வேல்முருகன் நாடக சபாவின் சார்பாக எங்கள் வணக்கம். களத்தூர் ஜமீன்தார் அவர்களின் புதல்வி புவனாதேவியின் பிறந்த நாளை ஒட்டி இந்த நாடகத்தை நடத்தி தரும் வாய்ப்பை தந்ததற்காக ஜமீன்தார் அவர்களுக்கும் அவரது சகோதரி குமாரரான மோகன சுந்தரம் அவருக்கும் அத்துடன் நாடகத்தை கண்டு கழிக்க வந்திருக்கிற நண்டு சுண்டான்களுக்கும் எங்கள் வேல்முருகன் நாடக கம்பெனியின் சார்பாக மீண்டும் மீண்டும் வணக்கம். இந்த கதையை ஜனங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடு. எல்லாம் என்கிட்ட விட்டுருவீங்களே. ஜனங்களே, இப்போது கதை பெருக்கம், கதை சுருக்கம். கதை சுருக்கம். அதாவது ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு இளைஞன் தன் மனதை கவரும் வரை தான் கண் விழிப்பதில்லை என்று கடும் சபதம் எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாள் ஒரு பாவை. அந்த பாவையின் உறக்கத்தை கலைத்து அவன் மனதை கலைக்க போகும் ஒரு இளைஞனின் கதைதான் நீங்கள் காணப்போகும் தூங்கும் அழகி நாடகம். அந்த இளைஞன் யார் சொன்னா தானே தெரியும். எங்கள் நாடக குழு கதாநாயகன் காதல் இளவரசன் ராஜா. தூங்கும் அழகியாக நடிக்க போவது எங்கள் நாடக கம்பெனியின் கதாநாயகி கன உலக கண்ணி. நாடகத்தை நல்லபடியா கண்டுகளிக்க வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். போங்க போங்க. நீங்க வந்துருங்க. நானுமா? வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். இது உண்மையான கலைக்கு கிடைச்ச வெற்றி. ஆடல் பாடல் வீரம் அத்தனை அணிஞ்ச உங்களுக்கு இது நம்பிக்கை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இன்னும் சில நாட்கள்ல எங்க அப்பாவோட பிறந்தநாள் விழா நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த ஜமீல் விருந்தாளிகளை தங்கியிருந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நடத்தி தரணும்னு எங்க அப்பா சார்பிலும் களத்தூர் குடிமக்கள் சார்பிலும் இந்த நாடக சபாவை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும். வணக்கம் பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். இளையராணி அவர்கள் விருப்பப்படி நாங்கள் எத்தனை நிகழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடத்தி தருகிறோம். நன்றி. அதை சொல்ல வேண்டியது நாங்க. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, அந்த நாடகக்காரன் கையை பிடிச்சு மோதிரத்தை போட்டு விட்டது தப்பு. ஆமா புவனா, அத்தனை பேருக்கு முன்னாலே அப்படி நடந்துகிட்டது இந்த ஜமீன் கௌரவத்துக்கே பெரிய இழுக்கு. இல்லப்பா, உண்மையான கலைத்திறனுக்கு பரிசு கொடுத்தேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி தவறா எனக்கு படல. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். பாப்பாவுக்கு ஜமீன் பெருமையை பத்தி தெரியல, அதான் இப்படி பேசுது. நீ மாமாவுக்கு கூத்தானா மாமாவோட வச்சுக்க. வாய மூடு போனா. இனிமே இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச நான் கடுமையா நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்க. அது சொல்ற உரிமை அப்பாவுக்கு தான் இருக்கு தவிர உங்களுக்கு இல்ல. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. பாத்தீங்களா மாமா, போனா எப்படி என்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. அவ சொன்னதுல என்ன தப்பு? மாமா, நீ இன்னும் அவ கழுத்துல தாலி கட்டலையே. ஐயோ, நானா மாட்டேங்கிறேன். நீங்க தானே தள்ளி போட்டுக்கிட்டே போறீங்க. கொஞ்சம் பொறுமையா சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அது வரைக்கும் உன் முன்கோபத்துல மூட்டை கட்டி வை. பெரிய சமூகத்துக்கு சின்ன விண்ணப்பம். என்ன? வேஷம் கட்டுறவங்களை எல்லாம் விருது மாளிகையில் தங்க வைக்கலாமா? உண்மைதான் மாமா, அந்த நாடக கோஷ்டியை வேற எங்கேயாவது சத்திர சாவடியில் தங்க வைக்கலாமா? மோகன், மக்கள் முன்னாலே மேடை ஏறி போனா சொல்லிட்டான். அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கலன்னா மகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஐயோ, இது எதுல கொண்டு போய் முடிய போகுதோ? என் பிறந்த நாள் விழாவில் முடிய போகுது, கவலைப்படாத. சமூகத்துக்கு அப்படியாப்பா? ஆமாமா, இந்த ஜமீன் இளவரசி மேடைக்கு ஓடி வந்து அவங்க கையாலே போட்ட மோதிரம். ஒரு ஜமீன்தாரோட மக தானே மேடை ஏறி படிதடிக்கு வந்து மோதிரம் போடுறது இந்த ஜமீன் சரித்திரக்கே முதல் தரம் இல்லையா? இதை நான் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. இவார்ட்ட ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுதுன்னு சொந்த சரக்கெல்லாம் அவுத்து விடுவானே. எப்படியோ இந்த மாதிரி பரிசுகளும் பாராட்டுகளும் ஒவ்வொரு ஊர்லயும் நீ வாங்கணும். இந்த உலகமே உன்னை பார்த்து புகழணும்பா. ஆமாப்பா, உனக்கு பேரும் புகழும் வர அந்த முருகன் தான் அருள் புரியும். எல்லாம் உங்க ஆசைதான் ராஜா. எல்லாத்துக்கும் ஐயா தான் காரணம். இவர் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நீ எந்த ஆட்டங்கள்ல துணி துவச்சிட்டு இருக்கியோ. நான் என்னமா பெருசா செஞ்சுட்டேன்?
ஒரு சிறந்த நடிகனை 4 பேருக்கு தெரிவிச்சேன், அவ்வளவுதான். இந்த கம்பெனிக்கு முதல்ல கதாநாயகனா வேஷம் கட்ட வந்தேன். நான் ஒழுங்கா நடிச்சிருந்தா அந்த மோதிரம் ஏன் விரலுக்கு வந்திருக்கும். ஏன் ஒழுங்கா நடிக்கல? நான் கதாநாயகனா நடிக்கிற நாடகம் அரங்கேற்றத்தன்னைக்கு சோன்னு மழை, வசனம் எல்லாம் நனைஞ்சு போச்சு. இல்லன்னா கிழிச்ச. இவன் நடிக்கிறப்ப கைத்தட்டுங்க ஜனங்களை கெஞ்சுவேன். இது இவர் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. பொறுப்பு இல்லாத பசங்க. அம்மா, நான் உண்மையை சொல்றேன். ராஜா இல்லைன்னா என் கம்பெனியே திவால் ஆயிடும். ஊர் கண்ணு பூராவும் உங்க புள்ள மேலதாம்மா திருஷ்டி சுத்தி போடுங்க. அவருடைய திறமை இந்த பைத்தியமாகிடுச்சு. மறுபடியும் எப்ப பாப்போம்னு ஏங்குறேன். வடிவேலா, ஏதாவது வழி இருந்தா சொல்ல. சொல்லேண்டா. எடுத்துட்டு வந்த சொல்லுடா. என்னடா நீ தெரியுது ஒண்ணுமே புரியல. படிவேல புத்திசாலி. நன்றிடா. குளிர் காத்து வீசுது. வெறும் உடம்போட படுத்திருக்காரே. நீ எப்ப வந்த? ஏதோ குளிர் ஐயா பாவம், நீங்களா அப்ப வந்துட்டேன். ஆமா, என்னது இதுவா? இது தூரத்துல இருக்கிறது பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டும் ஒரு கருவி. அப்படியா? இது தூரத்துல இருக்கிறத பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா பக்கத்திலேயே வரவழைக்கிற கருவி ஒண்ணு இருக்கு, தெரியுமா? நீ என்ன சொல்ற? என்ன தாமா சொல்ற? நீங்க இதுல பார்த்து ரசிச்சிட்டு இருந்தத நானும் கவனிச்சேன். நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் விஷயம் புரியாதா? என்ன விஷயம்னு சொல்லுங்க, ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன். பாமணி, நான் சொல்லி கொடுத்த ஏற்கனவே பாட பாடுறா. தொண்டையில ஏதோ செத்த சிக்கிட்டு இருக்கா. கழுத்தை பிடிச்சி அமுக்கலான்னா கழுத்தே தெரியல. யார பாக்கணும்? கதாநாயகனா வேஷம் போடுறாரு ராஜா, அவரை பாக்கணும். ஒருத்தன் கதாநாயகனா வேஷம் போட்டு 4 பேர் கையை தட்டிட்டா பொட்டணத்தை தூக்கிட்டு வந்துருவீங்களே, இது என்ன அதிர்ஷ்ட மேடம் இருக்கா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம சுட்டு கொண்டாந்தீங்களா? எல்லாம் பழைய எண்ணெய். அனாவசியமான பேச்சதுக்கு எனக்கு ராஜாவை பாக்கணும். நான் தெரியாம தான் கேக்குறேன். கதாநாயகனா வேஷம் போறவனை மட்டும் எல்லாரும் விழுந்து வைக்கிறீங்களே, இந்த பபூன் வேஷம் போறவங்களே சீண்டப்பட மாட்டீங்களே. அதானே, அந்த கதாநாயகனுக்கு பாடவும் ஆடவும் சண்டை போட மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒண்ணு கூட உருப்படியா தெரிஞ்சிருக்காது. எது எப்படி இருந்தா நான் ராஜாவை பாக்கணும். என்ன ஏதுன்னு புள்ளி வாங்க தெரியாம உள்ள நாங்க உள்ள விட மாட்டோம். கழுத்தா இருப்பா. நீ வாசியா? என்ன ரூமாய் காதலியே, என்னை கொஞ்சம் பாருலியே, அண்ணன் போல பசி வந்துட்டா போதும். விஷயம் எப்படி இருக்கு? இதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணு. போ.